ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ். நெடுஞ்சாலைகளில் விபத்துகள் அதிகமாயிட்டு இருக்கு. என்ன காரணம்? இந்த விபத்தை பற்றி சொல்லணும்னா உலகத்திலே இந்தியா தான் முதல் இடம் சார் விபத்தில். இந்தியாவில் முதல் மாநிலம் விபத்து அதிகமாக ஏற்படுற நம்பர் 1 மாநிலமாக இருக்கிறது வந்து தமிழகம் தான் சார். விபத்து ஏற்படுத்த உடனே இங்கே சில மூடி மறைக்கக்கூடிய வேலைகள் நடைபெறும். ஏன்னு கேட்டால் யாரு மறைக்கிறாங்க? இதுக்கு அதிக அளவில் விபத்து ஏற்படுறதுக்கு காரணம் வந்து இது யாரு காரணம் தெரியல. ஆர்டிஓ ஆஃபீஸஸ் விபத்துக்களை செயற்கையாக உருவாக்குறாங்க. இப்போ ஈசிஆரில் வந்து நீலாங்கரை கிட்ட ஒரு 4 பைக்கில் 8 பசங்க வராங்க. ரேஸ் ஓட்டிக்கிட்டே வராங்க. ரேஸ் ஓட்டிட்டு வந்து ஒரு வண்டியை இடிச்சிடறாங்க. இடிச்ச உடனே ஸ்பாட்ல ஒரு வண்டியில் இருக்க பையன் இறந்துடுறான். இன்னொரு பையனுக்கு இன்ஜுரிஸ் ஆயிடுச்சு. இதை விபத்தா செட்டிங் பண்றாங்க. அப்போ விபத்தா செட்டிங் பண்ணும்போது அந்த கூட 3 வண்டியில ஓட்டிட்டு வந்திருக்க 6 பேரை கூப்பிட்டு இதை வந்து ஆக்சிடென்ட் தான் கன்வே பண்றாங்க. இது போன்ற வேலைகள்லாம் நடக்குது. நடந்த விபத்துகள் நடக்காத போல காட்டப்படுதா, நடக்காத விபத்துகள் நடக்கிற மாதிரி காட்டப்படுது? இது எல்லாத்துக்கும் பின்னால ஒரு வாகனத்துக்கும், அது இருசக்கர வாகனம் டிவிஎஸ் 50 இருந்தாலும், அது ஜாகுவார் கார், வோல்க்ஸ்வேகன் காரா இருந்தாலும், அது இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் இருக்கும். இந்த பத்திரிகை செய்தியா போன உடனே என்ன ஆயிடுதுன்னா, இறந்து போனவங்க பேர்லாம் வேற பேர்ல வரும் சார். தினமும் நம்ம சாலையில நம்ம பத்திரிகையில் நம்ம பார்க்கிறோம். பெரும்பாலான ஒரு 25% விபத்து நடந்த அந்த விபத்துல இறந்தவங்க பேரோ இடிச்சவங்க பேரெல்லாம் மாறுதலா தான் இருக்கும். என்ன காரணம்? இந்த ஆக்சிடென்ட் கேஸ் எடுத்து நடத்துகிற வழக்கறிஞர்கள்லாம் இருக்காங்களே, அதில் வந்து ஒரு சிலர் சொல்கிறேன் மனசாட்சி எடுத்து வெளியே வச்சுட்டு தான் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டால் விபத்து நடந்துருச்சுன்னு தெரிஞ்சோன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த இதில் இவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு தெரியும். அவங்களோட பொருளாதார நிலையை பார்த்துட்டு உடனடியாக வந்து இறப்புக்கு அடக்கம் பண்ணுறதுக்கு எவ்வளோ காசு வேணும், ஸ்பாட்ல இது எனக்கு கண்ணு முன்னாடி என்கிட்டயே நடந்திருக்கு. வணக்கம் ஆகாயம் தமிழ் நேயர்களே. நெடுஞ்சாலைகளில் விபத்துக்கள் ஏன் ஏற்படுகின்றன, இதற்கு பின்னணி என்ன, இதற்கு தீர்வுகள் என்ன, இதை பற்றி பேசுவதற்காக சமூக ஆர்வலர் பத்திரிகையாளர் திரு விமலேஸ்வரன் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு விமலேஸ்வரன். வணக்கம் சார். நெடுஞ்சாலைகளில் விபத்துகள் அதிகமாயிட்டு இருக்கு. என்ன காரணம் சார்? நெடுஞ்சாலை விபத்துக்கள் அதிகமாக வருது. இந்த விபத்தை பற்றி சொல்லணும்னா உலகத்திலே இந்தியா தான் முதல் இடம் சார் விபத்தில். இந்தியாவில் முதல் மாநிலம் விபத்து அதிகமாக ஏற்படுற நம்பர் 1 மாநிலமாக இருக்கிறது வந்து தமிழகம் தான் சார். இது குறிப்பாக வந்து விபத்து அப்படின்னு வந்தால் சாலை விபத்து. சாலை விபத்தை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். சாலை விபத்தில் ஒரு சாலை விபத்து நடந்த உடனே அங்கே முதல் போகக்கூடியவர், அதாவது சிட்டியாக இருந்துச்சுன்னா போக்குவரத்து புலனாய்வு காவலர்கள் போவாங்க. சிட்டியை அவுட்ரு மப்சலாக இருந்துச்சுன்னா காவல்துறை தான் முதல் போகும் சார். காவல்துறைக்கு அப்புறம் தான் அந்த இடத்துக்கு வந்து ஆர்டிஓ போகிறாங்க சார். ஆர்டிஓக்கு அப்புறம் தான் நெடுஞ்சாலைத்துறை போகிறாங்க. அதற்கு பிறகு தான் வந்து கோர்ட்டு ப்ராசஸ் அப்படின்னு வரும்போது தான் அங்கே வழக்கறிஞர்கள், அதன் மூலியமாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க வராங்க. ஆக்சுவலாக இங்கே 2வது ஒரு விஷயம் மாற்ற வேண்டியது இருக்குது. மப்சலில் சிட்டிக்குள்ளே முதல் வந்து டிராஃபிக் இன்வெஸ்டிகேஷன் புலனாய்வு, போக்குவரத்து புலனாய்வு தான் வராங்க. அவங்க தான் வரணும் சிட்டிக்குள்ளே. மப்சல் அப்படின்னு வரும்போது நியாயமாக பார்த்தா எளிமையாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இந்த நேர்காணல் மூலிமா சொல்லணுன்னா, சாலை விபத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் டோல்கேட் வாங்குறாங்க சார். இந்த டோல்கேட்டை வந்து இன்னும் யாருக்குமே விழிப்புணர்வு இந்த டோல்கேட்டை பற்றி இன்னமும் 70% பேருக்கு இல்லை. காரணம் என்னென்னா, இப்போ உதாரணமாக ஒரு காஞ்சிபுரம் டு ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் ஒரு ரோடு போடுறாங்க அப்படின்னும் போது அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுது, நெடுஞ்சாலைத்துறை வந்து ஒரு பப்ளிக் செக்டார், ஒரு ப்ரைவேட் செக்டாரை கூப்பிட்டு நீங்கள் வந்து இந்த ரோடு 20 கிலோமீட்டர் ரோடு, இந்த 20 கிலோமீட்டர் ரோடுக்கு நீங்கள் வந்து ஒரு எஸ்டிமேட் ஒன்று கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் வந்து டெண்டர் அடிப்படையில் வந்து அது ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஒரு 250 கோடி இந்த சாலை போடுறதுன்னா ஓகே, இந்த 250 கோடி சாலை நீங்களே போட்டுருங்க அப்படின்றாங்க. அப்போ அவங்க 250 கோடி சாலை போட்ட உடனே அரசு வந்து அவங்களுக்கு வந்து பணம் கொடுக்கறதில்ல. இந்த இடத்துல ஒரு டோல்கேட் போட்டு நீங்கள் 5லேருந்து 7 ஆண்டு 6 ஆண்டுன்னு அவங்களுக்கு ஒரு நிர்ணயம் பண்ணி இதில் நீங்கள் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து எடுத்துக்கங்கன்னு தான் அரசு சொல்லுது. அப்போது இந்த சாலை போட வேண்டிய போடும் நபர்கள் அவங்க டெண்டர் வந்து அந்த டோல்கேட்டை எடுத்துக்கிறாங்க சார். அவங்க நிர்ணயம் பண்ணுறது தான் சார் ரேட்டு. ஆனால் இவங்க என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்கள் பொதுவாகவே இங்கேருந்து நீங்கள் திருச்சி போகிறீங்கன்னா சாலைக்கு நடுவில் வந்து அரளி செடிகள் இருக்கும் சார். அது வந்து பொதுவாக வந்து அவங்க தான் வைக்கணும். அது ஏன்னு கேட்டால் அரளி செடிகளை எதுக்கு வைக்கிறாங்கன்னு கேட்கும்போது, இரவு நேரங்களில் வர வாகனங்கள் எதிர் திசையில் அடிக்காமல் அந்த வெளிச்சத்தை அடைக்கிறதுக்காக ஒன்றும், ஹைவேஸில் வந்து மாசு கட்டுப்பாடு, அந்த கார்பன் டை ஆக்சைடை வந்து உரியக்கூடிய தன்மை வந்து அந்த அரளி செடிக்கு இருக்குன்றது தான் அதை வைக்கிறாங்க. அதை வைக்கிறதோடு சரி, அதை ஒரு சில டோல்கேட்காரங்க பராமரிக்கிறது இல்லை. 1. 2வது,
ஒரு இப்போ இந்த டோல்கேட்லேருந்து அந்த டோல்கேட் போகிறதுக்கு நடுவில் இந்த டோல்கேட்டுக்கு முன்னாடி 10 கிலோமீட்டருக்கு முன்னாடியும் அந்த பக்கம் 20 கிலோமீட்டர், உதாரணம் தான் சொல்கிறோம், 40 கிலோமீட்டர் கூட இருக்கலாம், 35 கிலோமீட்டர், இத்தனை கிலோமீட்டருக்குள்ளே தான் ஒரு டோல்கேட் இருக்கணும்னு அவங்க எதுவும் நிர்ணயம் பண்ணலை. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே 30லேருந்து 40 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு டோல்கேட் இருக்கலாம் அப்படின்னு ஒரு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் 20 கிலோமீட்டர், அந்த பக்கம் 20 கிலோமீட்டர் இப்படி வச்சிருக்கும் போது அதில் யாருமே இல்லாமல் ஒரு அடிப்பட்டா, விபத்து ஏற்பட்டா உடனடியாக அங்கே வந்து தொடர்பு கொள்றதுக்கு எஸ்ஓஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் அங்கெல்லாம் இருந்துச்சு. நீங்கள் முன்னாடிலாம் பார்த்துருப்பீங்க, ஒரு 7-8 வருஷம் முன்னாடி அங்கங்கே இருக்கும். இப்போ அந்த இடத்துலாம் கட்டிடங்க வரும்போது அந்த ஃபோன் சுருங்கிடுச்சு. அந்த ஃபோனை நீங்கள் எடுத்து நீங்கள் நம்பர்லாம் டயல் பண்ண தேவையில்ல, ஃபோன் எடுத்து காதில் வச்சிங்கன்னொன்னே அந்த டோல்கேட் ஆஃபீஸ்க்கு வந்து நீங்கள் எந்த நம்பர் ஃபோனு எந்த இடத்துல நீங்கள் இருந்து ஃபோன் பண்ணுறீங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இதை அந்த டோல்கேட் நேஷ்னல் ஹைவேஸ் அத்தாரிட்டி அவங்க தான் அதை பார்க்கணும். அவங்க என்ன பண்ணணும், இந்த ஆம்புலன்ஸ் இருக்குல்ல 108 100க்குலாம் நம்ம கூப்பிட்றோம். சிட்டிக்குள்ளே எதனா அடிபட்டுச்சுன்னா 108 100 நம்ம கூப்பிட்டோன்னா உயிரை காப்பாற்றுது. நேஷ்னல் ஹைவேலையும் இன்றைக்கி 108 100 தான் காப்பாற்றிட்டு இருக்காங்க. ஆனால் பண்ண வேண்டியவங்க யார், அந்த டோல்கேட் எடுக்கிற பகுதிக்குள்ளே விபத்து நடந்துச்சுன்னா அந்த டோல்கேட் எடுக்கிறவங்க மட்டும்தான் அந்த ஆம்புலன்ஸை அவங்க பராமரிக்கணும். அந்த ஆம்புலன்ஸ் வந்து சுற்றி வந்துக்கிட்டே இருக்கணும், பெட்ரோல் வந்து அந்த ரோடை சுற்றி வந்துகிட்டே இருக்கணும். அது இல்லாமல் இந்த டோல்கேட்லேருந்து அடுத்த டோல்கேட் போகிறதுக்குள்ளே 2 வீலர் பார்க்கிங், கார் பார்க்கிங், லாரி பார்க்கிங் எல்லாத்தையும் அவங்க அரேஞ்ச் பண்ணி தரணும். அது இல்லாமல் ஒரு ரெஸ்ட் ரூம் ஒன்று வந்து அந்த பக்கத்தில் ரெஸ்ட் ரூம் ஒன்று வச்சுருக்கணும், ஃபயர் சர்வீஸ் ஒன்று இருக்கணும். இது இல்லாமல் அவங்க நிறுவனத்தின் சார்பில் ஒரு டோப் வெஹிக்கிள் ஒன்று இருக்கணும் சார். இது எதையுமே யாரும் பின்பற்றதே கிடையாது. நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இங்கே இப்போ நீங்கள் செங்கல்பட்டு டோல்கேட் தாண்டோன்னா திண்டிவனம் டோல்கேட் தாண்டோன்னா அடுத்து விழுப்புரம் டோல்கேட் வந்துடும் சார். அந்த டோல்கேட்லேருந்து அடுத்த டோல்கேட் போனீங்கன்னா உளுந்தூர்பேட்டை டோல்கேட் வந்துடும். இதுக்கு நடுவில் இந்த ரோடு நல்லா இருக்குமான்னு பார்த்தா கண்டிப்பாக ரோடு நல்லா இருக்காது சார். இந்த ரோடெல்லாம் பராமரிக்க வேண்டியது இவங்க தான் சார். இவங்களோட கான்ட்ராக்ட் முடிஞ்சு இவங்க போட்ட பதிவுல, அதாவது 200 கோடின்றது இவங்க ஒரு நாளைக்கு பல கோடி சம்பாரிச்சிடறாங்க. அப்போது ஒரு மாதத்தில் பல கோடின்னு ஒன்று இவங்க வந்து இவங்கள வட்டியோட எடுத்துக்க சொன்னாலும் இவங்க 20 மடங்கு 50 மடங்கு உங்களோட லாபத்தை எடுத்துக்கிட்டாலும் இந்த ருசி வந்து என்ன ஆகிடுதுன்னு கேட்டால், இந்த இடத்துலேருந்து அவங்க கான்ட்ராக்ட் முடிஞ்சு அவங்க போக மாட்டேன்றாங்க. அவங்க காரணம் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இதெல்லாம் திரும்பவும் பராமரிச்சிருக்கோம், அதனால் இந்த செடிகள்லாம் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அதாவது சிட்டிக்குள்ளே கூட நைட் நேரத்தில் ரோட் சைடில் 2 பக்கம் க்ளீனிங் மிஷின் வச்சு க்ளீன் பண்ணுறாங்க, மண்ணுகளில் எடுக்கிறாங்க, நடுவில் இருக்க செடிகளை தட்டி விட்றாங்க, எந்த இடத்துல டைவர்ஷன் இருக்கோ அங்கெல்லாம் போடுறாங்க. இதில் குறிப்பாக ஒன்று விஷயம் என்னன்னா, போக்குவரத்து துறை எதுக்கு செலவு பண்ணணும்னு இருக்கு சார். இது எப்படி விபத்து அதிகரித்துக்கு அல்லது விபத்து வராமல் இருப்பதுக்கு வழிவகுக்கும்? அதுதான் அடுத்து நான் சொல்ல வரேன் சார். நான் அதான் சொல்ல வரேன். அதாவது மத்திய விபத்து அதிகமாகக்கூடாது அப்படின்றதுக்கு தான் இவங்களுக்கு ஒரு சில கோட்பாடு வச்சுருக்காங்க சார். இந்த டோல்கேட்லேருந்து அந்த டோல்கேட் வரைக்கும் கேடைன்னு சொல்லுவாங்க சார். கேடைன்னா அந்த தார் ரோட்டுக்குள்ளே தரையில் பதிச்சிருப்பாங்க சார். ஒரு லைட்டாக நீங்கள் வெளிச்சம் அடித்தா ரிப்ளைட் அடிக்கும் பார்த்தீங்களா, அதை சாலை போடும்போது இவங்க பதிக்கிறதோட சரி சார். அது இப்போ பார்த்தீங்கன்னா அமுங்கி போயிருக்கும். நீங்கள் லைட் இல்லாத ரோட்டில் கூட காரோட ஹெட்லைட்டு ஜூம் பண்ண உடனே உங்களுக்கு அந்த ரோட்டில் ரிப்ளைட்டு தெரியும். அந்த கேடை வந்து இவங்க பதிக்கிறது கிடையாது. சாலைக்கு இரு பக்கத்துலேயும் வந்து போர்டு வைக்கணும், வலது திரும்பணும், இடது திரும்பணும், பக்கவாட்டில் லைட்டு வைக்கணும். இது எதையுமே இவங்க பராமரிக்கிறதில்ல சார். இது ஒரு விபத்துக்கு ஒரு காரணம் சார். ரெண்டாவது ஒரே ஒரு விஷயம்னா, இது ஒரு காரணம் விபத்து நடக்கிறதுக்கு. நீங்கள் விபத்து நடக்கிறதுக்கு உண்டான காரணத்தை நீங்கள் தேடினீங்கன்னா அவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, உலக ஆய்வு என்ன சொல்லுது, மனித அறியாமை தான் வந்து விபத்தை தடுக்கிறது அப்படின்னு. கவனக்குறைவு தான் சொல்லுது. கவனக்குறையாக தான் வண்டி ஓட்டுது. ஆனால் கூடுமான வரையில் 90% பார்த்தா மனித அறியாமைன்னு சொன்னாலும் இதுக்கு அதிக அளவில் விபத்து ஏற்படுறதுக்கு காரணம் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை யாருமே சரியாக ஃபாலோ பண்ணாத ஒன்று. இதுதான் சார் முக்கிய காரணம். வண்டி ஓட்டுறவங்க அடுத்து இது யாரு காரணம் தெரியுமா, ரெண்டாவது ஆர்டிஓ ஆஃபீஸர்ஸ். என்னன்னா, குறிப்பிட்டு ஒரு மாடு ஏற்றிட்டு போகிறாங்க சார். கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஐஏஎஸ்ஸே அந்த மாடு வண்டியில் இறந்துருக்காரு. காரணம் என்னென்னா, மாடுகள் ஏற்றிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த வண்டி வந்து இந்த ரூல்ஸ் அண்ட் அதாவது போக்குவரத்து துறை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் நம்மளால் 100% வண்டி ஓட்டவே முடியாது ரோட்டில். ஏன்டா அவங்களுக்கு 1008 கண்டிஷன்ஸ் இருக்குது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் போகணும், ஒரு சைல்டு எடுத்துகிட்டு போகக்கூடாது, இப்போது 2 பேர் 2 குழந்தை, இந்த மாதிரி அந்த ரூல்ஸ் எல்லாம் அவங்க நெருக்கடி பண்ணும்போது 80% பேர் சாலையில் பயணம் செய்ய முடியாது. ஆனால் இதெல்லாம் விட்டு ஹைவேஸில் பயணம் செய்கிற கனரக வாகனங்களை வந்து அதிகமான லோடு வெயிட் வச்சுருக்க வண்டி, அதிகமான பெரிய வண்டிகள், இந்த வண்டிகள் போகிறதுக்கு உண்டான சாலை மார்க்கத்தை ஏற்படுத்தி தர்றதில்ல ஒன்று. மூணாவது ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா,
நீங்கள் இப்போ நீங்கள் தீபாவளி, கிறிஸ்மஸ், நியூ இயர் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே வந்து பார்த்தாவே கோயம்பேடுலேருந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பிற மாவட்டங்களுக்கு போகிற அனைத்து பஸ்ஸுமே என்எல், கேரளா ரிஜிஸ்ட்ரேஷன், ஆந்திரா ரிஜிஸ்ட்ரேஷன், கர்நாடகா ரிஜிஸ்ட்ரேஷன், நாகாலாந்து என்எல் தான் அதிகமாக இருக்கும். காரணம் என்னென்னா முந்தைய அரசு காலத்தில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால் டிரான்ஸ்போர்ட்டை சரியாக வந்து அப்போ டிரான்ஸ்போர்ட்டுக்கு வருவாய் வர்றதுக்கு உண்டான யோசனையை கையாளாமல் பர்மிட்டோட ஜாஸ்தி ரேட்டு பண்ண உடனே இவங்கெல்லாம் போய் நாகாலாந்தில் போயிட்டு ஒரு பஸ்ஸுக்கு வந்து டூரிஸ்ட் பஸ் அவங்க ஈஸியாக பர்மிட் கொடுத்தாங்க, நாகாலாந்தில் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் வெளி மாநிலங்களுக்கு ஓடுற இந்த பஸ்ஸுங்க ப்ரைவேட் பஸ் எல்லாமே மோஸ்ட்லி 70% நாகாலாந்து பஸ் தான். இப்போ இது எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இங்கேனா நீங்கள் போய் எஃப்சிக்கு பாஸ் பண்ண போகும்போது அவங்க ஒரு டேப் வச்சுருக்காங்க, கவர்மெண்ட்டில் ஒரு டேப் கொடுத்துருக்காங்க. வண்டி இன்ஜின் நம்பர், சேஸ் நம்பர், அந்த நம்பர் எல்லாத்தையும் வண்டியை ஃபோட்டோ எடுத்து வச்சு அதோட ஃபுல் காப்பி வச்சு தான் வண்டியை பர்மிட் படி அந்த எஃப்சி பாஸ் பண்ணி வெளியே வருது. ஹைட்ராலிக் டோர் இருக்கா, எக்ஸிட் எமர்ஜென்சி டோர் இருக்கா, இது எல்லாத்தையுமே அவங்க செக் பண்ணுறாங்க. ஆனால் வண்டி இங்கே கோயம்புத்தூர் டு சென்னை ஓடிக்கிட்டு இருக்கு, புக்கை மட்டும் எடுத்துகிட்டு போய் நாகாலாந்தில் எஃப்சி பாஸ் பண்ணி வந்துடுறாங்க. வருமானம் ஃபுல்லாக நாகாலாந்துக்கு போயிடுது. கஸ்டமர் வந்து தமிழகத்தோட கஸ்டமரு, சம்பாதிக்கிறதுக்கு தமிழகத்தில். அப்போது இங்கே எந்த ஆர்டிஓ அந்த வண்டியை செக் பண்ணுறாரு, அந்த வண்டியில் நிறையா இருக்கா. இந்த ரோட்டில் ஓடின உடனே புது வண்டியை ஓட்டிகிட்டு போகும்போதே 2 வாட்டி முதல் நம்ம ஒரு பைக் வாங்கினோன்னே நீங்கள் 500 கிலோமீட்டர் ஓட்டிட்டு வாங்கன்றாங்க ஃபஸ்ட்டு சர்வீஸ். ஏன்டா கொஞ்சம் எல்லா நெட்டும் லூஸ் ஆகிடும். திரும்பி 1500 கிலோமீட்டர், திரும்பி 2000 கிலோமீட்டர். அப்போ நாகாலாந்தில் எஃப்சி பாஸ் பண்ணுற ஒரு வண்டியை இங்கே எந்த ஆர்டிஓ சார் அவங்கள வழியை மறித்து செக் பண்ண முடியும்? பண்ணுறதில்ல. அப்போ பழுசாகி விபத்துக்கள் ஏற்படுறதுக்கு இதுவும் ஒரு காரணமாகிடுது. விபத்துக்களை செயற்கையாக உருவாக்குறாங்களா? ஏதோ ஒரு வகையில் விபத்துகள் நடந்ததுன்னா அந்த மாதிரியான சூழல் நடக்குதா? இல்லை, செயற்கையாக உருவாக்குறாங்கன்னு விபத்தை செயற்கையாக உருவாக்குறாங்களா இல்லையான்றதோட விபத்து ஏற்படுத்தவுடனே இங்கே சில மூடி மறைக்கக்கூடிய வேலைகள் நடைபெறுது. ஏன்னு கேட்டால் யார் மறைக்கிறாங்க? ஏன் மறைக்கிறாங்கன்னா, அதாவது போக்குவரத்து புலனாய்வுன்னு ஒன்று இருக்குது, அது சென்னையில் இருக்குது. இங்கெல்லாம் போக்குவரத்து புலனாய்வுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணம் சாஸ்திரி நகர் நீங்கள் டிராஃபிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா, விஜிபி கோல்டன் பீச் தாண்டி அக்கறைக்கு சோழிங்கநல்லூர் இப்படி கட் பண்ணுவீங்க, அந்த இடத்துலேருந்து மூப்பனார் பாலம் வரைக்கும் சாஸ்திரி நகர் டிராஃபிக் இன்வெஸ்டிகேஷன் லிமிட்டில் தான் வரும். இதுக்குள்ளே வண்டி எந்த இடத்துல விபத்து ஏற்பட்டாலும் சாஸ்திரி நகர் டிராஃபிக்லேருந்து தான் வந்து அவங்க ஆய்வு பண்ணணும். இந்த டிராஃபிக் இன்வெஸ்டிகேஷனில் ஒரு ஏசி, ஒரு இன்ஸ்பெக்டர், 3 எஸ்ஐ, அந்த எஸ்ஐக்கு கீழே 3 டீமு, ஏசி ரைட்டர், இன்ஸ்பெக்டர் ரைட்டர் இருப்பாங்க. இவங்கெல்லாம் 10 ஆண்டு 15 ஆண்டு இந்த இடத்த விட்டு போக மாட்டாங்க. 3 ஆண்டுகள் தான் ஒரு துறையில் காவல்துறையில் இருக்கணும், அந்த இடத்த பணி பண்ணணும். இந்த டிராஃபிக் இன்வெஸ்டிகேஷனில் இருக்கவங்க மட்டும் மாறவே மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் டிராஃபிக் இன்வெஸ்டிகேஷனில் பணம் வரத்துறை. காரணம் என்னென்னா, இப்போ உதாரணம் சொல்கிறேன், இதில் எப்படி சித்தரிக்கிறாங்கன்றது நீங்கள் கேட்டதுக்கு உண்டான விளக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஈசிஆரில் வந்து நீலாங்கரை கிட்ட ஒரு 4 பைக்கில் 8 பசங்க வராங்க, ரேஸ் ஓட்டிக்கிட்டே வராங்க. ரேஸ் ஓட்டிகிட்டு வந்து ஒரு வண்டியை இடிச்சிடுறாங்க. இடித்த உடனே ஸ்பாட்டில் ஒரு வண்டியில் இருக்க பையன் இறந்துடுறான், இன்னொரு பையனுக்கு இன்ஜுரிஸ் ஆகிடுச்சு. அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க, அவன் ஹாஸ்பிட்டல் போகும்போது இறந்துடுறான். அப்போ 2 பையன் இறந்துடுறான். இங்கே ரேஸ் ஓட்டினாங்கன்னு தெரிஞ்சால் லோக்கல் காவல்துறைக்கும் பிரச்சனை, டிராஃபிக் இன்வெஸ்டிகேஷனுக்கும் பிரச்சனைன்றதுனால இதை விபத்தாக செட்டிங் பண்ணுறாங்க. அப்போ விபத்தாக செட்டிங் பண்ணும்போது அந்த கூட 3 வண்டியில் ஓட்டிகிட்டு வந்திருக்க 6 பேரை கூப்பிட்டு இதை ரேஸுன்னு போட்டோன்னா நீங்கள் எல்லாருமே மாட்டிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போய் பணம் வாங்குறாங்க. இதை வந்து ஆக்சிடென்ட் டெத்தாக கன்வே பண்ணுறாங்க. இது போன்ற வேலைகள்லாம் நடக்குது. தற்சயமே ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இரவு நேரத்தில் இப்போ ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க போக்குவரத்து துறையில். எப்படின்னா, இப்போ ஒருத்தர் மது போதை நிதானம் இல்லாமல் ஒருத்தர் கார் ஓட்டிகிட்டு போகிறாருன்னா அந்த காரில் யார் உட்காந்துருந்தாலும் அவங்க இடித்ததுக்கப்புறம் எல்லாரையுமே ரிமாண்ட் பண்ணணுன்றது தான் சட்டம் சார். ஏன்னு கேட்டால் அவர் மது அருந்திட்டு வாகனம் ஓட்ட சொல்லி நீங்கள் இருக்கீங்களே, நீங்கள் எல்லாருமே கைது பண்ண வேண்டியவங்க, எல்லாருமே அரெஸ்ட் பண்ணுறது தான். இப்படி ஒரு நபர் வந்து ஒரு 3 ஆண்களையும் ஒரு பெண்ணையும் ஏற்றிக்கிட்டு மோதையில் போயிட்டு ஒரு காவலரை இடிச்சிடுறாரு. அந்த காவலர் மூலம் கலங்கி இருக்காரு, ஆனால் யாரையுமே அரெஸ்ட் பண்ணல. அப்போ காவல்துறை அதை காப்பாற்று. அதில் ஒரு சிலர், அது எல்லாரையும் சொல்ல முடியாது, ஒரு சிலர். அப்போது இவங்க அந்த விபத்தை வந்து மறைக்க பார்க்குறாங்க. ஒன்று, ஆர்டிஓ வந்து தன்னுடைய பணியை சரியாக செய்யும் போது விபத்துகள் அங்கே குறைக்கப்படுது. இதில் முக்கியமாக நம்ம கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, அதாவது 5 இருக்குது சார். 5ல் என்னென்னா NH நேஷ்னல் ஹைவேஸ், SH ஸ்டேட் ஹைவேஸ், ODRன்னு இருக்குது அதர் டிஸ்ட்ரிக்ட் ஹைவேஸ், அதுக்கப்புறம் MDRன்னு இருக்குது மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ஹைவேஸ், அப்புறம் வில்லேஜ்னு ஒன்று இருக்குது. வில்லேஜ்னா பஞ்சாயத்தில் போடுற சாலைகள் இருக்குது. இந்த பஞ்சாயத்து போடுற சாலைகள் அவங்க தான் பார்த்துக்கணும், பஞ்சாயத்து போட்டு தான் அதை பார்த்துக்கணும், பராமரிக்கணும். MDR மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சேர்த்து பார்த்துப்பாங்க சார். அதர் டிஸ்ட்ரிக்டில் இப்போது திருச்சி, இப்போ சமயபுரத்துலேருந்து உள்ளேருந்து ஒரு ரோடு வருது, மெயின் ரோடு கனெக்ட் ஆகுதுன்னா ஸ்டேட் ஹைவேஸ் சென்ட்ரல் ஹைவேஸ் ரெண்டுமே பார்த்துப்பாங்க. அப்போது நேஷ்னல் ஹைவேஸ்ன்றது அங்கங்கே டோல்கேட்டை வாங்குறது மட்டும் இல்லாமல் அவங்களோட பேர் என்னென்னா
நகாய் அப்படின்வாங்க, நகாய் அதிகாரிகள்னுவாங்க. அதுக்கு என்னென்னா அவங்களுக்கு ஒரு பேட்ரோல். நகாய் அதிகாரி எதுக்கு சொல்கிறாங்கன்னா நேஷ்னல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதுதான் வந்து நகாய் அதிகாரின்றது. இங்கே விபத்து ஏற்பட்ட உடனே அந்த விபத்து ஏற்பட்ட உடனே அவங்க எல்லாத்தையும் மார்க் பண்ணிவிட்டு, காவல்துறை, போக்குவரத்து புலனாய்வுத்துறை எல்லாத்தையும் மார்க் பண்ண பிறகு அவங்க ஆர்டிஓ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க சார். உரிய நபர்களை மருத்துவமனைக்கு அனுப்புகிறாங்க. பாதிக்கப்பட்ட இன்ஜுரிஸ் இருந்தால் மருத்துவமனைக்கு அனுப்புகிறாங்க. இறந்திருந்தாலும் அவங்க மருத்துவமனைக்கு போய் தான் அவங்கள டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க மார்ஜரிக்கு கொண்டு போகிறாங்க. அதற்கப்புறம் வந்து அந்த வண்டியை வந்து காவல் நிலையத்தில் கொண்டு வந்து வைக்கிறாங்க. வச்சதுக்கப்புறம் அங்கே 3வது நபர் யார் தேவைப்படுறாங்கன்னா ஆர்டிஓ அதிகாரி தேவைப்படுறாரு. ஆர்டிஓ அதிகாரி வந்தோடனே, அதாவது ஆர்டிஓவில் யாருன்னா பிரேக் இன்ஸ்பெக்டர் லெவல் 1 வராரு. லெவல் 1 வந்து மோட்டார் வெஹிக்கிள் சர்டிஃபிகேட்னு ஒன்று தராரு. இது யாருக்குமே அடிபடல, வண்டிக்கு மட்டும் அடிபட்டு இருந்துச்சுன்னா அவர் வந்து என்ன பண்ணுறாரு, டேமேஜ் சர்டிஃபிகேட் கொடுத்துட்றாரு. இன்ஜுரிஸ் ஆகி இல்லை இறந்துருந்தாங்கன்னா எம்ஏஐ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்று வண்டி முதலாளிகள், அந்த வண்டி உறவினர், அவங்க யாராவது வண்டியை எடுத்துகிட்டு ஆர்டிஓ ஆஃபீஸ் போனோடனே அவர் எம்ஐ சர்டிஃபிகேட் கொடுத்து இதில் இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க, இவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கு, இவ்வளோ % அவங்களுக்கு நம்ம இதுக்கு வந்து இன்சூரன்ஸ் கிளைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் டிக் பண்ணுறாரு. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, காவல்துறைக்கும் ஆக்சிடென்ட் ஆகிறவங்களுக்கு தொடர்பு கிடையாது, இவங்ககிட்டருந்து போயிடுது பேப்பர். இதில் குறிப்பாக ஒரு விஷயம் என்னென்னா, இந்த நபர், அதாவது ஆர்டிஓ வந்து எம்ஐ போட்டு செக் பண்ணி அனுப்பிடுறாரு. இவர் பண்ணும்போது வண்டியை சீஸ் பண்ணிட்டீங்களா, லைசன்ஸை சீஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவரை ரிமாண்ட் பண்ணுங்க, இடிச்சவரை குடிச்சிருக்காரா அவரை ரிமாண்ட் பண்ணுங்க, அவரோட லைசன்ஸ் சீஸ் பண்ணுங்க. அவர் லைசன்ஸ் கையில் இல்லையா, அவர் காரை சீஸ் பண்ணுங்க. அவர் வெளியே வரணும். அவர் வெளியே வந்து அவர் சார்பில் இருக்கவங்கள யாராவது வந்து இந்த வண்டியை எம்ஐ காட்டி தான் அந்த வண்டியை வெளியே எடுத்துகிட்டு போகணும். எடுத்துகிட்டு போனோன்னே இவங்க பார்த்து முடிஞ்சிருது. 3வது டாக்டர் வந்து இன்ஜுரிஸ்க்கு உண்டான அடிபட்டுச்சு, டேமேஜ் ஆகிடுச்சுன்னா, இதுக்கு வந்து இன்சூரன்ஸ்லாம் இல்லாமல் நிறையா பேர் விழிப்புணர்வை தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். மத்திய அரசு வந்து கை கால் உடைந்தால் 15,000 இருந்தது, இப்போ 50,000 உயர்த்தியிருக்காங்க. இப்போ இல்லை, 2022 பிப்ரவரி மாதமே வந்து 8% உயர்த்தியிருக்காங்க. அப்போது 50,000 25,000 மரணம் அடைஞ்சவங்களாம் இப்போ 2 லட்சம். இதை இது யாருக்கு வருதுன்னு கேட்டால், இது வந்து இது பிரீமியம் கட்டணுமா இல்லை, இது எதையுமே கட்ட தேவையில்லை சார். இது எதையுமே கட்டல. இது எங்கேருந்து வருதுன்னா, ரோடு சேஃப்டி ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க சார். இந்த ரோடு சேஃப்டி ஃபண்டு வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க இந்த ரோடு சேஃப்டி ஃபண்டோட ஹெட்டு யாருன்னு கேட்டால் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் சார். இவருக்கு வந்து மத்திய அரசு ரிலீஃப் ஃபண்ட் வந்து இவங்களுக்கு அனுப்பிடுது சார். இது எப்படின்னு கேட்டால், தோராயமாக என் நினைவு சரியாக இருந்துச்சுன்னா 60 கோடி வருஷத்துக்கு தராங்க சார். 60 கோடி தராங்க மத்திய அரசு. அது இல்லாமல் மாநில அரசு உயர்த்தியிருக்கு, 33% இதில் உயர்த்தியிருக்கு. இதில் எப்படி என்னன்னு கேட்டால், ஃபஸ்ட்டு ஒருத்தர் ஹைவேஸில் இறந்து போயிட்டாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்லாம் 50,000 1 லட்சம் கிடைக்கும். இப்போல்லாம் 3 லட்சம் 3.5 4 லட்சம் அவங்க ஒருத்தர் சாலை விபத்தில் மரணம் அடைஞ்சாவே கிடைக்கிது. இது உடனே கிடைக்காது. இப்போ இது தரவுகளுக்காக நான் செக் பண்ணும்போது, இப்போ தான் வந்து 2019 இறந்தவங்களுக்கே இப்போ தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 19 20 இப்போ தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 21 22 வந்து இப்போ அடுத்து நாங்கள் கொடுக்க, ஜனவரி பிறந்தோன்னா 21 22 நாங்கள் கொடுக்க போகிறோம். 19க்கு இப்போ தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஃபண்டு ரிலீஸ் ஆகும்போது அந்த 20 ஃபஸ்ட்டு 50 பேர் அதை கொடுப்பாங்க. இப்போ மத்திய அரசு மாநில இது வந்து தமிழக முதலமைச்சர் நிவாரண நிலையிலேருந்து போகுது சார். முக்கியமாக இந்த மாதிரி காப்பீடு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே விபத்துகள் சித்தரிக்கப்படுதா, இல்லாத விபத்துகள் உருவாக்கப்படுதா, இல்லை இருக்கிற விபத்துகள் மறைக்கப்படுதா? இந்த காப்பீடுலேருந்து ஏதோ வகையில் காப்பாற்றுறதுக்காகவும், காப்பீடு கொடுக்காமல் இருக்கிறதுக்காகவும், இல்லை கொடுக்கறதுக்காகவும் நடந்த விபத்துகள் நடக்காத போல காட்டப்படுதா, நடக்காத விபத்துகள் நடக்கிற மாதிரி காட்டப்படுதா? கேள்வியே பயங்கரமாக இருக்குது. என்னென்னா, இந்த விபத்தை வந்து ஏற்படுத்த முடியாது. விபத்து வேறு, ஆபத்து வேறு. விபத்து வந்து எதேச்சும் அவங்க போகும்போது ஏற்படுறது, ஆபத்து வந்து குடிச்சிட்டு போய் அவங்க இடிக்கிறது. இது 2 இருக்குது. இதை வந்து யாருமே இதை செயற்கையாக இது வரைக்கும் பண்ணலை. விபத்தை யாருமே இது ஒரு செயற்கையாக பண்ண மாதிரி நம்ம இது வரைக்கும் ஊடகங்கள் வாயிலாக தெரியல. ஆனால் இது எல்லாத்துக்கும் பின்னால் ஒரு வாகனத்துக்கும், அது இருசக்கர வாகனம் டிவிஎஸ் 50 இருந்தாலும், அது ஜாகுவார் கார், வோல்க்ஸ்வேகன் காராக இருந்தாலும், அது இன்சூரன்ஸ் கம்பெனிக்கில் தான் இருக்கும். அப்போது அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் வந்து ஆக்சிடென்ட் ஆனோன்னே அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி, நான் அந்த காரை வாங்கி ஓட்டிகிட்டு இருக்கேன், என்னுடைய காருக்கு நான் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன், தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன், ஓன் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன், நான் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறேன், நான் நியாயமாக போய் இடிச்சிட்டோன்னே என்னோட இன்சூரன்ஸ் அவன் கொடுத்துருவான். நான் வந்து ட்ரிங்க் அண்ட் மோட்லேயோ நான் லைசன்ஸ் இல்லாத நபரை ஓட்டும் போது அந்த கம்பெனி எனக்கு குறி வைக்கும் கோர்ட்டில். இது எங்கே போயிடுதுன்னா, இது முக்கியமான ஒரு விஷயம் தான். இந்த ஆக்சிடென்ட் கேஸ்லாம் ஃபைல் பண்ணுற இடமே வந்து ஆக்சிடென்ட் கேஸ் அப்படின்னு வந்தாவே எம்சிஓபி சார். இது பேர் எம்சிஓபி, மோட்டார், அதாவது இது வந்து ஹைகோர்ட்டில் வந்து நீங்கள் எம்சிஓபி தான் அந்த ஆக்சிடென்ட் கேஸை வந்து நீங்கள் அங்கே தான் கொண்டு போகணும். மோட்டார் வெஹிக்கிள் ஆக்சிடென்ட் கிளைம் ஒரிஜினல் பெட்டிஷன் பேர் சார். இந்த எம்சிஓபிக்கு போகும்போது
நீங்கள் என்னதான் நியாயமாக அடிபட்டிருந்தாலும் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து அதில் உங்களுக்கு என்ன ஓட்டை இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. ஏன்டா விபத்து நடந்தவுடன் அந்த இடத்துல ஒரு போலீஸ் வந்து பார்க்குறாங்க. ஆனால் நியாயமாக யார் வந்து பார்க்கணும்? நேஷ்னல் ஹைவேஸில் அடிபட்டவுடனே ஹைவேஸ்காரங்க தான் உடனே வந்து நகாயுதக்காரங்க தான் வந்து அவங்களோட ஃபஸ்ட் எய்ட் பார்த்து அவங்களோட ஆம்புலன்ஸில் கொண்டு போயிட்டு அந்த லிமிட்டில் ஜூரிஸ்டேஷனில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலில் அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இதுதான் அவங்களோட கடமை. ஆனால் அது அவங்க பண்ணுறதில்ல. ஆம்புலன்ஸ் பிஸின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஆம்புலன்ஸ் ரிப்பேர் ஆகியும் அங்கே ஒரு இடத்துல இருக்கும். அந்த சாலையில் பயணம் செய்கிறவங்க எத்தனை பேர் ரெஸ்ட் ரூமுக்காகவோ இல்லை வந்து குழந்தைங்களுக்கு பால் ஃபீட் பண்ணுறதுக்காகவோ இல்லை வந்து ஒரு லேடிஸோ ஒரு ஜென்ஸோ ஒரு கார் பார்க் பண்ணிவிட்டு அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ரூமில் வந்து அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட் ரூமாக பயன்படுத்துகிறாங்களா? கிடையாது. இது எல்லா ஃபெசிலிட்டியும் அவங்க ஏற்படுத்தி தரணும். ஆனால் அவங்க 100க்கு அடித்து இங்கே வாங்கன்னுவாங்க. அந்த 100லேருந்து அந்த வண்டி அந்த மாவட்டத்தில் வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும். அது வர்றதுக்குள்ளே இந்த உயிர் போயிடும். ஒன்று அப்படியே போனாலும் இதை கொண்டு போய் அங்கே போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற இடத்துல விட்டுட்டு அவன் அடுத்து அந்த அவனோட கிளிப் வண்டியை தூக்கி ஓரம் போட்டுருவான் ஹைவேஸில். இல்லை பக்கத்தில் ஸ்டேஷன்னா பக்கத்தில் ஸ்டேஷன் கொண்டு போயிடுறாங்க. இந்த இடத்துல எங்கே தவறு நடக்குதுன்னா, அப்போது நைட்டில் வந்து 2 வண்டி நேருக்கு நேரம் 2 வண்டி இது வரைக்கும் ஆக்சிடென்ட்டே ஆனதில்லை சார். நேருக்கு நேரம் ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா ஒரு வண்டியை பின்னாடி நம்பி வரும்போது தான் நேருக்கு நேரம் ஆக்சிடென்ட் ஆகுமே தவிர ஒரு வண்டியை நம்பி போய் அது டைவெர்ட் பண்ணும்போது தான் விபத்து நகரும். விபத்து நேருக்கு நேரம் விபத்து நகருதுன்னா ஒருத்தர் பின்னாடியே போகும்போது இவர் எப்படியாவது ஒரு இடத்துல வாங்கும்போது அப்போ நேருக்கு நேரம் மோதரக்கூடிய வாய்ப்பு வருது. இப்போ அந்த மாதிரி சாலைகள் இல்லை. அப்போது இந்த விபத்து நடந்தோன்னா ஃபஸ்ட்டு அந்த ரூட்டில் யாருமே இல்லை நைட் டைமில். அப்போ வந்த உடனே என்ன பண்ணுறாங்க போலீஸு, உடனே ஏற்றுனதுக்கப்புறம் குப்புசாமி, ராமசாமி, முனுசாமி அவங்க பேரில் வந்து இந்த இடத்துல வேகமாக வந்தாங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி அவங்க பாக்கெட்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்து அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாம் பார்த்து அவங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் கொடுக்கலாமா அவங்க பேரை தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டு இந்த வண்டியில் இவங்க தான் வந்தாங்கன்றதை இப்படி எடுத்துகிட்டு போயிட்டு உடனே அதை பத்திரிகை செய்தியாகவும் கொடுத்துட்றாங்க. இந்த பத்திரிகை செய்தியாக போன உடனே என்ன ஆகிடுதுன்னா, இறந்து போனவங்க பேர்லாம் வேறு வேறு பேரில் வரும் சார். தினமும் நம்ம சாலையில் நம்ம பத்திரிகையில் நம்ம பார்க்குறோம். பெரும்பாலான ஒரு 25% விபத்து நடந்து அந்த விபத்தில் இறந்தவங்க பேரோ இடித்தவங்க பேரெல்லாம் மாறுதலாக தான் இருக்கும். என்ன காரணம் ஏன்னு கேட்டால் அந்த இடத்துல உடனே போலீஸ் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் நீங்கள் போயிட்டு இப்போது 4 பேர் ஒரு காரில் பயணம் செய்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு திண்டிவனத்தில் அடிபடுது. திண்டிவனத்தில் ஸ்பாட்லேயே ஒருத்தர் இருந்துறாரு. அவர் திண்டிவனம் மார்ஜரியில் வச்சிடறாங்க. இன்னொருத்தர் உயிருக்கு போராடுறாரு. அவர் முண்டியம்பாக்கம் காவல் நிலையத்துக்கு ஜிஹெச் கொண்டு போகிறாங்க. அங்கே அவர் இறந்தோன்னா முண்டியம்பாக்கம் ஜிஹெச்சில் அவரை வச்சிடறாங்க. 2 பேரை ஒருத்தர் ஜிப்மர் மருத்துவமனையில் வச்சுறாங்க. ஒருத்தர் கை கால் உடஞ்சி அங்கே ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார். அப்போது இதில் யாராவது ஒருத்தர் சுயநலவோடு இருந்தால் மட்டும்தான் எல்லாரோட விவரத்தையும் தர முடியும். இப்போ யாருமே சுயநலத்தில் இல்லைன்னா அந்த ஊர் ஜனங்கள் ஓடியாந்து காப்பாற்றும் போது அவங்களுக்கு யார் என்னென்ன பேருன்னு தெரியாது. அப்போது ஒரு பேருக்கு ஒரு ஷார்ட்டாக நம்மளுக்குன்னு ஒரு ஷார்ட்டாக இருக்கும்போது கமலேஷ்ன்றது கமல்னு வரும், ஜீவான்றது ஜேசுன்னு வரும். இந்த மாதிரி நிறையா வந்தவுடனே இவங்க கோர்ட்டுக்கு போகும்போது முதல்ல இதெல்லாம் மாடிஃபை பண்ணி கொண்டு வாங்குவாங்க. இந்த கொண்டு போகும்போது இது எல்லாத்தையும் இன்சூரன்ஸ் கம்பெனியில் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியோட வேலை என்ன இதில் கூர்ந்து கவனிக்கணும்னா, விபத்து நடக்கிறதுக்கு உண்டான விஷயத்தை முடிச்சார். என்னென்னா ஏஆர்னு ஒன்று இருக்குது. இதை யார் செக் பண்ணணும்? ஆர்டிஓ தான் செக் பண்ணணும். நீங்கள் கேட்டிங்களா விபத்து நடக்கு ஏஆர்னு யூஸ் பண்ணாத பைபாஸில் பஸ்ஸு காரே கிடையாது சார். ஏஆர்னு அடிக்கும்போது அவன் பஸ்ஸில் வந்து ஏர் பிரேக் இருக்கும். ஒரு முறை ஏஆர்னு அடிக்கும்போது அந்த ஏர் பிச்சுக்கிட்டு போயிடும். அப்போ இங்கே ஏஆர்னு அடிச்சுக்கிட்டே போகிற ஒரு கார் பின்னாடி அப்போ பிரேக் அடிச்சோன்னா பிரேக் எப்படி நிற்கும்? பிரேக் நிற்காது. ஏஆர்னால விபத்து ஏற்படும். ஏர் இருந்தால் தானே ஏஆர்னு பிரேக் நிற்கும். ஏஆர்னில் ஆர்னில் எல்லாம் போயிடுது. அது இல்லாமல் நவீன கார் வரும்போது இந்த ஹெட்லைட்டில் வந்து இப்போ நீங்கள் கார் நான் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறேன். கார் ஓட்டிகிட்டே போகும்போது திடீர்னு நைட் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களோட எழுத்து லைட்டில் சக்குன்னு அடிக்கும். காரணம் என்னென்னா எல்லா காருமே இப்போ விலை உயர்ந்த கார் எல்லாமே எல்இடி காராக வருது. அவங்க அடித்த உடனே இந்த முன்னாடி ஓட்டிகிட்டு போகிறவங்களுக்கு சடனாக அந்த தெரியறது இல்லை. ஏன்னா அவங்க பின்னாடி அடிச்சுக்கிட்டே வராங்க. இதை கண்ட்ரோல் பண்ணது யார்? ஆர்டிஓ தானே பண்ணணும். அப்போ ஆர்டிஓட குறைபாடு இதில் இருக்குல்ல. 2 3வது எல்லாருமே இப்போ கொஞ்சம் காலத்தில் சிறிய கார் நிறையா வாங்கிட்டாங்க சார். சிறிய காரில் இந்த ஏர்பேக் ஃபெசிலிட்டிலாம் இருக்காது சார். அதிகபட்சம் ஒரு 10 lakhs நெருங்கும் போது தான் உங்களுக்கு, ஒரு 7 lakhs தாண்டும் போது தான் உங்களுக்கு எல்லாத்துலையும் வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், அப்படி இப்போ எல்லா கார்களையும் என்ட்ரி லெவலில் 2-3 லட்சம் காரில் கூட வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த 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 3 லட்சத்துக்கு தகுந்த மாதிரி ஏர்பேக் வைக்கும்போது அது அந்த டைமில் ரிலீஸ் ஆகுதான்றது ஒன்று. நான் அந்த சீட் பெல்ட்டுன்றது கம்பல்சரி, எல்லாரும் சீட் பெல்ட்டுன்றது. சீட் பெல்ட்டு போட்டால் சிறிய காயத்தில் தப்பிக்கலாம். சீட் பெல்ட் போடலன்னா பெரிய காயம். விபத்து நடக்கும், ஆனால் காயங்கள்லேருந்து தப்பிக்கலாம். இப்படி வரும்போது இந்த விபத்து ஏற்பட்டோன்னே போலீஸ் வந்து பிஎம் ரிப்போர்ட்டு, ஆக்சிடென்ட் ரிப்போர்ட்டு, எம்இ ரிப்போர்ட்டு இது எல்லாத்தையும் போட்டு டிசி ஆஃபீஸுக்கு அனுப்பிச்சு டிஎஸ்பி கிட்ட வந்து லெட்டர் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம்
கோர்ட்லேருந்து அவங்களுக்கு சம்மன் வருது. அதை எடுத்துகிட்டு போய் எம்சிஓபியில் ஃபைல் பண்ணுறாங்க. இன்சூரன்ஸ்காரங்க ஒரு காப்பி வாங்கிக்கிறாங்க. இன்சூரன்ஸ்காரங்க பார்க்கும்போது தான் அவங்களுக்கு தெரியுது இதில் அவங்களோட வேலை என்ன. இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னல, ஆர்டிஓ வந்து 100% கண்டுபிடிச்சா வண்டியை ஓட்ட முடியாது யாருன்ட்டு, அதுக்கு தான் சம்பளம் கொடுத்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க அட்வொகேட்டை வச்சுருக்காங்க. இதில் எந்த ஓட்டை இருக்குதுன்னு பார்க்குறாங்க. அந்த ஓட்டையில் நீ 5 கோடி ரூபா கூட நஷ்டம் ஈடு கேளு, நான் உனக்கு 10 லட்சம் தான் தருவேன், 20 லட்சம் தான் தருவேன் அப்படின்றத ஒரு கான்செப்டாக அவங்க கொண்டு வரதுக்கு அவங்களுடைய வேலையை பார்க்குறதுக்கு அவங்க கரெக்டாக இருக்காங்க. இதில் வந்து நேரடியாக இன்சூரன்ஸ்காரங்களோட போலீஸ்காரங்க தொடர்பு கிடையாது, நேரடியாக இன்சூரன்ஸ்காரங்களோட ஆர்டிஓ தொடர்பு கிடையாது, நேரடியாக இன்சூரன்ஸ்காரங்களோட NHA நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி தொடர்பு கிடையாது. அவங்கவுங்க யாரும் கண்டுக்கிறதில்ல. ஆனால் கோர்ட்டில் விசாரணை நடக்கும்போது 4 பேர் கம்பல்சரி ஆஜராகணும் சார், கம்பல்சரி ஆஜராகணும். அந்த கோர்ட்டில் போகும்போது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு 4 பேரில் ஐவேஸ் மட்டும் வரவே வர மாட்டாங்க. கிராஸ்க்கு போகிறாங்களே, அதாவது அரசு தரப்பு சாட்சியம்னு நடக்கும். அரசு தரப்பு ஆக்சிடென்ட்ஸ் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டுக்கு வந்து அரசு தரப்பு சாட்சியத்தில் போலீஸ், ஐவேஸ் டிபார்ட்மெண்ட்டு, டாக்டர், ஆர்டிஓ. ஆனால் ஐவேஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆளே வரமாட்டான் எப்பயுமே. போலீஸும் ஆர்டிஓவும் நீ போய் வண்டியை செக் பண்ணியா, ஸ்பாட்டில் செக் பண்ணியா, அங்கே இவங்க கிடந்தாங்களா அப்படின்னு இந்த போலீஸை ஐஓ, அந்த எஃப்ஐஆர் போடுற இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ஐஓவை கூப்பிட்டு கிராஸ் பண்ணி 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 ஒரு கட்டத்தில் 2000 அடிபடுறவங்களுக்கு, 2010 அடிபடுறவங்களுக்கு 2015-16 வரும்போது அவங்க தோன்றுறாங்க. இப்போ 2020 விபத்து ஏற்படுறவங்க இந்த 23 வரைக்கும் கோர்ட்டுக்கு வரும்போதே அவங்க தோண்டு போயிடுவாங்க. அதுக்குள்ளே பொருளாதார நிறையெல்லாம் அவங்க பாதித்த உடனே சார் அதுக்குள்ளே 3 மாதத்துங்களுக்கு ஒரு முறை அதே இடத்துல லோக் அதாலத்னு ஒன்று போய்கிட்டே இருக்கும். அப்போது எவ்வளோ சார் முடியும், உயிரே அவரே செத்து போயிட்டாரு, எல்லாம் சொல்கிற ஒரு யதார்த்தத்தை, அவரே செத்துட்டார், என் பையனே செத்துட்டான், என் கணவரே செத்துட்டார், எவ்வளோ சார் வரும், இன்னும் 5 வருஷம் அந்த பணம் வரும்போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன் சார். அப்போ நீங்கள் வந்து இதில் ஒரு விஷயத்தை சொல்லணும், ஒரு சிலர், எல்லாரையும் சொல்லலை, இந்த ஆக்சிடெண்ட் கேஸ் எடுத்து நடத்துகிற வழக்கறிஞர்கள்லாம் இருக்காங்களே, அதில் வந்து ஒரு சிலரை சொல்கிறேன், மனசாட்சி எடுத்து வெளியே வச்சுட்டு தான் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டால் விபத்து நடந்துருச்சுன்னு தெரிஞ்சோன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த இதில் இவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு தெரியும். அவங்களோட பொருளாதார நிலையை பார்த்துட்டு உடனடியாக வந்து இறப்புக்கு அடக்கம் பண்ணுறதுக்கு எவ்வளோ காசு வேணும், ஸ்பாட்லே. இது எனக்கு கண்ணு முன்னாடி என்கிட்டயே நடந்திருக்கு. என்னோட நண்பர்கள் சம்பந்தத்திலே தொடர்ந்து அது நம்ம காதில் இருந்துக்கிட்டு உடனே விசிட்டிங் கார்டை கொடுத்து விபத்து நடந்து பாடி அங்கே போயிருக்கோம், பாடி எடுக்க காசு வேணுமா, இந்தாங்க பணம் கொடுத்து இதுக்கு ஒரு வட்டி போட்டுருவாங்க. இந்த கேஸை கோர்ட்டுக்கு கொண்டு வருவாங்க. இது அவங்களுக்கு தெரியும் பேப்பரில் இவ்வளோதான்ட்டு. அவங்கக்கிட்ட 10 காசு கூட வாங்க மாட்டாங்க. இந்த கேஸை நடத்தி முடித்த உடனே இதுலேருந்து வந்து ஒரு வர தொகையில் ஒரு 40% வாங்குறவங்களாம் இருக்காங்க சார். அவங்க வர தொகையில் இப்படி ஒரு சிலர் இருக்காங்க. ஒரு சிலர் மட்டும் தான் சொல்கிறோம். ஒரு சிலர் வந்து மனசாட்சியோடைய அவங்க 30% கேட்குறாங்களா, எனக்கு 20% கொடுங்க, இல்லை எனக்கு 10% கொடுங்க. இதில் என்னென்னா நான் கண்டெஸ்ட் பண்ணல கேஸை, நான் ஹைகோர்ட்டில் கண்டெஸ்ட் பண்ணல, இது ஒரு டீம் ஒர்க்கு. ஆக்சிடென்ட் கேஸ் எடுக்கிறவங்க வேறு எந்த கேஸும் போக மாட்டாங்க. ஏன்டா அவங்க வாதாட தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. எப்படியாவது போ ஏதாவது இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க கூட கொஞ்சம் கடைசியில் என்ன பண்ணுவாங்க, பாதிக்கப்பட்டவங்க, சார் 3 வருஷம் ஆகிடுச்சு, நீங்கள் லோக் அதாலத்தை முடிச்சிருங்க சார். அதுக்கு நடுவில் அந்த வக்கீல் என்ன சொல்லுவார், லோக் அதாலத்தில் கேட்குறாங்க, இன்சூரன்ஸ்காரங்க கேட்குறாங்க, லோக் அதாலத்தை முடிக்கலாமா ஏன்டா அவருக்கு பணம் தேவைப்படும், புரியுதுங்களா சார். அப்போ இவங்களை அழுத்தம் கொடுத்து கேஸை கண்டெஸ்ட் பண்ணி 40 லட்ச ரூபா வாங்குற இடத்துல லோக் அதாலத்தில் போய் அதை 25 லட்ச ரூபாய்க்கு முடிக்கலான்னு பார்ப்பார். ஏன்டா அவருக்கு தேவை. இது 5 வருஷம் போய் ஒரு வருஷத்துக்கு கோர்ட்டில் எக்ஸ்ட்ரா நடந்துச்சுன்னா ஒரு 3 லட்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்க போகுது. இவங்க தான் பணம்ன்றாங்களா, இவங்களோட பலவீனத்தை அந்த இடத்துல பயன்படுத்திக்கிட்டு ஒரு சில வழக்கறிஞர் இருக்காங்க. எல்லாருமே அப்படி சொல்லலை, மனசாட்சியை விட்டு சொல்லணும்னா ஒரு சில வழக்கறிஞர் அப்படியே போய் லோக் அதாலத்தை முடித்து உடனே உங்களுக்கு காசை உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு கொடுத்துருவாங்க. இதே வந்து இறந்து போனவங்களோட வாரிசு வந்து மேஜர் ஆகலை அப்படின்னா உடனே அவங்களோட லீகல் சர்டிஃபிகேட்டு அவங்க எல்லாத்தையும் எடுத்து அவங்க பேரில் எஃப்டியில் போட்டுருவாங்க சார். 50% பணத்தை, 50ன்றது 70% பணத்தை எஃப்டியில் போட்டுட்டு 18 வயசு ஆனோன்னா அவங்க கொண்டு போயிட்டு கோர்ட்டில் ஒரு காப்பீஸ் போட்டு அந்த பணத்தை, அந்த இறந்து போனவங்க, என்னோட தந்தையார் இறந்துட்டார், என்னோட தாயார் இறந்துட்டாங்க, என்னுடைய பணத்தை வந்து நான் இப்போ எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு டைரெக்டாக அவங்களே போய் கோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் போடும்போது அப்பயும் ஃபீஸ் கேட்பாங்க வக்கீல். ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபீஸை முதல்ல எடுத்துக்கிட்டு கொடுக்குறாங்க. ஒரு சிலர் வந்து இல்லை நான் அப்போ அந்த வக்கீல் அந்த டைமில் இருக்கணும்னு தெரியல, அப்பையும் போயிட்டு அந்த பணத்தை அவங்க எடுத்துக்கிறது இருக்காங்க சார். இப்போ வந்து இது என்னதான் நீதிமன்றத்துக்கு போனாலும் நீதிமன்றத்தில் கேஸ் நடக்கும்போது ஜட்ஜி தான் இருக்கிறதுல சுப்ரீம் பவர். இவங்க என்ன தான் பேசினாலும் ஜட்ஜி தான் சுப்ரீம் பவர். அவர் வந்து இவ்வளோ கூடுனா அதுக்கப்புறம் மாற்றே கிடையாது, நீங்கள் இவ்வளோ செட்டில்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஜட்ஜி போடுறது தான். ஆனால் அதுக்கு நாள் ஆகுன்றதுனால அது வரைக்கும் அந்த பாதிக்கப்பட்டவங்களும்
காக்க தயாராக இல்லை, அந்த வழக்கறிஞருக்கும் ஏதோ தேவைப்படுதுன்னும் போது அவங்கள அப்படியே கொஞ்சம் மாற்றம் செய்து மடைமாற்றம் செய்து லோக் அதாலத்தில் கொண்டு வந்து அவங்களுக்கு உண்டான முடிச்சுட்டு அடுத்த கேஸுக்கு போயிடுறாங்க. மோஸ்ட்லி எம்சிஓபி பார்க்குறவங்களாம் அந்த எம்சிஓபி மட்டும்தான் பார்க்குறாங்களே தவிர பெரும்பாலானவங்க இந்த கேஸுக்குள்ளே வர்றதில்லை. ஆனால் இந்த நீங்கள் கேட்ட மாதிரி முதல்ல இருந்து சொல்லணும்னா விபத்து ஏற்படுறதுக்கு மூல காரணம் வந்து இது நம்ம எல்லாரும் கூர்ந்து இன்னைக்கு தமிழகத்தில் நம்ம இருக்கணும், தமிழ் தான் நம்ம பேசணும்னா டோல்கேட்டில் வாங்குற காசு எல்லாம் கரியாக போயிட்டுருக்கு. டோல்கேட்டுக்காரங்க அந்த சாலையை பராமரிக்கிறது கிடையாது. அவங்க ஒழுங்காக பராமரித்து ஒழுங்கான முறையில் அனைத்தையும் போயிருந்தாங்கன்னா விபத்துக்களோட எண்ணிக்கைகள் குறைய ஆரம்பிக்கும். முதல்ல அவங்க சரி பண்ணதுக்கப்புறம் அந்த ரோடை சரி பண்ணதுக்கப்புறம் அடுத்தது வந்து ஆர்டிஓ வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அந்த நாகாலாந்து வண்டி அதை நம்ம சொல்லி ஆகணும். இந்த மாதம் 16ஆம் தேதிக்குள்ளே இப்போ இருக்க டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் சண்முக சுந்தரம் ஐஏஎஸ் வந்து அவர் வந்து ஒரு ஆர்டர் போட்டு ஒரு மாதம் முன்னாடி டிசம்பர் 16ஆம் தேதிக்குள் அனைத்து மாநில பஸ்களும் ஆம்னி பஸ்களும் தமிழ்நாட்டில் மாற்றி தான் ஆகணும்னு எல்லாரும் விண்ணப்பிச்சிருக்காங்க. அநேகமான ஒரு 10-20 நாளுக்குள்ளே ஆம்னி பஸ்ஸுகள் அனைத்துமே தமிழ் டிஎன் ரிஜிஸ்ட்ரேஷன்லேயே மாற்றப்படுதும் அப்படின்றது நம்மளுக்கு இன்றைக்கி கூடுதலாக வந்து தகவல். இது போன்றனும் போது இப்போ டிஎன் மாற்றும் போது அவங்க வருஷம் சென்னையில் எஃப்சி பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நேரடியாக ஆர்டிஓ பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ ஆர்டிஓட பணியை கரெக்டாக செய்திருவாங்க. சாலை இது இருக்கும். அதுக்கப்புறம் மக்களோட அவேர்னஸ் தான் இருக்க தவிர இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க அவங்க வாங்குகிற பணத்தை கொடுக்கக்கூடாதுன்றதுக்கு உண்டான அனைத்து வேலையும் செய்கிறதுக்கு தான் வழக்கறிஞர் வச்சுருப்பாங்க. அதையும் வந்து ஆவணங்கள் மூலயமாவோ வழக்கறிஞர் மூலமாகவோ நியாயமான முறையில் அதை போகிறது தான் சார். பட் விபத்து வந்து இன்றைக்கி இந்தியாவை தான் முதல் இடம் உலகத்தில், இந்தியாவில் முதல் இடம் தமிழ்நாடாக இருக்குது. இதை 20ஆம் இடத்துக்கு கொண்டு வரதுக்கு, விபத்தில் 20ஆம் இடத்துக்கு கொண்டு வரதுக்கு இந்த நேஷ்னல் ஹைவே பணம் மட்டும் வாங்கி மக்களோட பணத்தை தின்னாமல் அதுக்கு உண்டான கொஞ்சம் சாலையையும் பண்ணாங்கன்னா மட்டும்தான் இந்த விபத்துக்கள் குறையும், ஒரு பின்னோக்கி போகும் இந்த இது சார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து குறிமையாக திரு விமேஸ்வரன் மிக்க நன்றி. நன்றி சார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான் தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ்.